ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதின் அவசியம். அந்த தலைப்பு பற்றி இப்போது பேச இருக்கிறேன். ஸ்ரீராமர், சீதை, இலக்குவர் மூவரும் சித்திரக்கூட மலையிலிருந்து பல வனங்கள் தாண்டி பல தவசிகள் முனிவர்களை சந்தித்து அவர்களின் விருந்தினராக பல நாட்கள் தங்கி வந்தனர். சீதையின் அழகைக் கண்டு விராதன் கிராதன் என்ற அரக்கர்கள் வான்வழியே அவளை சிறைப்பிடிக்க முயன்றனர். அப்போது ராமனும் இலக்குவனும் அவர்களின் தோள்களை வெட்டினர். தோல் வெட்டப்பட்டு மீண்டும் இணைந்தது. வேறு வழியின்றி அவர்களின் மேல் ஏறி அவர்களின் தோள் மேல் அமர்ந்து கொண்டனர். கருடன் மேல் திருமால் இருப்பது போன்ற அமைப்பு அங்கிருந்த அரக்கர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களுடன் போராடி அவர்களை வெட்டி சாய்த்து மண்ணில் புதைத்தனர். பின் மூவரும் சரபங்கன் என்ற முனிவரை சந்தித்து அவரது ஆசிரமத்தில் தங்கி வந்தனர். அவர்கள் ஒரு முறையை பின்பற்றினர். அதாவது சதி, தீக்குளித்தல் என்று அந்த பகுதிகளில் சொல்லப்படுவது. அடுத்த பிறவி வேண்டாம் என்று அவர்கள் முக்தி நிலையை அடைய இம்முறையை பின்பற்றினர். ராமனின் முன்னிலையில் அவர்களின் நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம் என்று ராமன் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர்கள் இறந்த பின்பு மிகவும் வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். வழியில் அகத்திய முனிவரை கண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு ஜடாயுவை சந்தித்தனர். ஜடாயு அவர்களை யார் என்று வினவ தாங்கள் தசரத மன்னர்களின் மைந்தர்கள் என்று கூறினர். அதை கேட்டதும் ஜடாயுவிற்கு ஒரே மகிழ்ச்சி. ஏனென்றால் தசரத மன்னரும் ஜடாயுவும் மிக நெருங்கிய நண்பர்களாவர். ராமனுக்கும் காட்டில் இப்படி ஒரு உறவு நமக்கு கிடைத்துள்ளது என்று பெருமகிழ்ச்சி கொண்டார். ஜடாயு அவர்கள் மூவருக்கும் உதவினான். பஞ்சவடி என்ற அழகிய இடத்தில் ஒரு குடிலை அமைத்து அவர்கள் தங்கினர். மேலும் ஜடாயு ராமனிடம், இங்கு அரக்கர்களின் இரக்கமற்ற செயல் நடக்கிறது, அதனை தடுத்து அவர்களின் ஆதிக்கத்தை நாம் முறியடிக்க வேண்டும் ராமா என்று வேண்டிக் கொண்டான். மேலும் தன்னிடம் இருந்த பல ஆயுதங்கள், வில், அம்பு என்று அனைத்தையும் ராமனிடம் கொடுத்தான். இலங்கையின் அரசன் ராவணனின் தங்கையான சூர்பனகை அங்கு இருந்து ராமனின் அழகைக் கண்டு அதில் மயங்கிவிட்டாள். அவள் ஒரு அரக்கி என்பதால் ஒரு அழகான பெண்ணாக மாறி ராமனிடம் சென்று, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, என்னை நீ திருமணம் செய்து கொள் என்றாள். ராமனோ, நான் மனமானவன், என் துணையைத் தவிர வேறு ஒரு பெண்ணை என் மனதாலும் நினைக்க மாட்டேன், நீ இந்த ஆசையை கைவிட்டுவிடு என்றான். ஆனால் அவள் அடங்காமல் அவன் சொன்னதையும் மீறி லட்சுமணனிடம் சென்று, நீயாவது என்னை திருமணம் செய்து கொள் என்றாள். அதற்கு லட்சுமணன், நீ இப்பொழுதே சென்றுவிடு, இல்லையென்றால் உனது மூக்கை அழித்து விடுவேன் என்றான். அவள் அதையும் கேட்காமல் நின்றாள். அவளது மூக்கு அறுபட்டது அங்கே லட்சுமணனால். இரத்த வெள்ளத்தில் கண்ணீரோடு அவள் கூறினாள், எனது அண்ணன் ராவணன் மிக பயங்கரமான அரக்கன், அவன் உங்களை இப்போதே இங்கு வந்து கொன்று விடுவான் என்றான். அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அந்த இடத்தில் காவலாக உள்ள தனது இன்னொரு தம்பியான கரனிடம் சென்று முறையிட்டாள். கரன் தனது படைகளுடன் வந்து ராமனிடம் போரிட்டான். ராமன் அவனை முறியடித்து கொன்றுவிட்டான். சூர்பனகை நேரே இலங்கைக்கு போய் தனது அண்ணனான ராவணனிடம் முறையிட்டாள். அயோத்தியின் மைந்தர்களான இளவரசர்கள் ராமன் மற்றும் லட்சுமணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டனர், நீதான் அவர்களை கொல்ல வேண்டும் என்று கூறினாள். ராமன் சீதை பற்றியும் சீதையின் அழகை பற்றியும் முன்னாடியே தெரிந்து வைத்திருந்தான் ராவணன். ராமனிடம் சென்று நேரே போரிட முடியாது. எனவே தனது உறவான மாரீச்சனிடம் சென்று உதவி கேட்டான். மாரீச்சனோ தாடக என்ற அரக்கியின் மகனாவான். தனது தாயை கொன்றவன் ராமன் என்று அஞ்சினான். நீதான் எப்படியாவது சீதையை சிறைப்பிடிக்க எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டான் ராவணன் மாரீச்சனிடம். முடியாது என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் ராவணன். அதற்கு பயந்து ராவணனின் சொல் பேச்சை கேட்டான் மாரீச்சன். அவன் ஒரு மானாக மாறி காட்டிற்குள் சென்றான். அதை கண்டதும் சீதை ராவணனிடம், ராமா, எனக்கு அந்த மானை பிடித்து வாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது, எனக்கு வேண்டும் என்றாள். ராமனோ சீதைக்கு காவலாக ஜடாயுவும் இலக்குவனும் உள்ளார்கள் என்ற தைரியத்தில் அந்த மாயமானை பிடிக்க சென்றார். அந்த மாயமான் தன்னை அலையவிட்டது என்பதை உணர்ந்த ராமன் அதனை ஒரு அம்பு வைத்து எய்தி கொன்றான். அந்த மாரீச்சன் உருவம் மாறி செத்துவிட்டான். பின் அவன் குரல் மாற்றி ராமனை போல், சீதா, இலக்குவா, என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவினான். இதனை நம்பிய சீதை இலக்குவனிடம், போய் சென்று உனது அண்ணனை காப்பாற்றி வா, இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன் என்று பயமுறுத்தினாள். இதனை கேட்ட இலக்குவனோ காட்டிற்குள் சென்றான் அண்ணனை காப்பாற்ற. அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு ராவணன் ஒரு தவ முனி போல் அங்கு வந்து சீதையிடம் உதவி கேட்டு அவளை கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். இதை காப்பாற்ற முடிந்த ஜடாயுவை அதன் சிறகுகளை வெட்டி கொன்றுவிட்டான் அந்த அரக்கன் ராவணன். இதனை திரும்பி வந்த ராமன் மற்றும் இலக்குவனிடம் ஜடாயு கூறி அழுதான். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஜடாயு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வணக்கம்.